இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் இந்த புதிய நாளிலே அன்பின் வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். சாட்சியா எலெயேசர் தன்னுடைய பிரயாணம் வாய்த்ததை குறித்து அறிவிக்கும் ஒரு அறிக்கையை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு மிகவும் நம்பிக்கைக்குரிய ஒரு வேலைக்காரனாக இருந்தவர் இந்த எலெயேசர். ஆபிரகாம் தன்னுடைய வாழ்வில் ஒரு மிக முக்கியமான தீர்மானத்தை எடுக்க வேண்டும், ஒரு முடிவை எடுத்து தன்னுடைய மகனுடைய வாழ்வில் கர்த்தருடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்ற போது அவர் நம்பி ஒரு மிகப்பெரிய பொறுப்பை இந்த மனிதனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். என் மகனுக்கு பெண் பார்க்கிற பொறுப்பு உன் கையில தான் இருக்கு. ஆகவே நான் தங்கி இருக்கிற இந்த கானான் தேசத்துல என் பையனுக்கு பெண்ணை நீ பார்க்கவே கூடாது. என்னுடைய சொந்த தேசத்துல நீ போய் அவனுக்கு ஒரு பெண் பார்க்கணும். தயவு செய்து ஒரு முக்கியமான ஒரு காரியம், என் மகனை எக்காரணம் கொண்டு அங்கு அழைத்து கொண்டு போகக்கூடாது. இதுக்கெல்லாம் நீ எனக்கு உறுதி தர வேண்டும் என்று அவனிடத்தில் சத்தியம் வாங்கின போது இந்த எலெயேசர் உண்மையாகவே தன்னுடைய எஜமானனுக்கு உத்தமமாய் இருப்பேன் என்று அவர் உறுதியளித்தார். அதோடு கூட மாத்திரம் அல்லாமல் ஜெபத்தோடு தன்னுடைய பிரயாணத்தை துவங்கினார். ஜெபத்தோடு தன்னுடைய காரியம் வாய்க்க வேண்டும் என்று அவர் காத்திருந்தார். இவைகள்தான் இவருடைய நீண்ட தூர பிரயாணம் சக்சஸா மாறுறதுக்கு உதவியா இருந்துச்சு. அவருடைய எஜமானின் நம்பிக்கையை நிறைவேற்றுகிற ஒரு வேலைக்காரனாய் தொடர்ந்து நிலைநிறுத்தியது. அவனிடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த மிக முக்கியமான பொறுப்பு வெற்றிகரமாக நிறைவேற்றி முடிக்கப்பட்டது. அப்ப பாருங்க, இந்த இடத்துல இந்த எலெயேசருக்கு எந்த தடுமாற்றமும் இல்லை, வீணான அலைச்சல்கள் இல்லை, தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படவில்லை. என் எஜமானுக்கு நான் உண்மையா இருக்க முடியுமோ முடியாதோ என்கிற கேள்விகள் அவருடைய உள்ளத்திலே எழும்பவில்லை. அதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அவருடைய இருதயம் உண்மையா இருந்துச்சு. எஜமானனுக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக அந்த இருதயம் உண்மையா இருந்து காரியங்களெல்லாம், தான் செய்ய போகிற செய்கைகளை எல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவித்து கர்த்தருடைய சித்தத்திற்கே அவர் முழுமையா இடம் கொடுத்தபடினால்தான் நேர்வழியா என்ன அவர் நடத்தி வந்தார்னு சாட்சியாய் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார் ஒரு குடும்பத்தாருக்கு மத்தியில. உங்களையும் கர்த்தர் அப்படிதான் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்களும் அநேகருக்கு மத்தியில இந்த காரியத்துல கர்த்தர் எங்களை வெற்றி அடைய செய்தார். இந்த காரியத்துல கர்த்தர் எங்களுடைய தேவைகளை சந்தித்தார். இந்த காரியத்துல கர்த்தர் எங்களை சரியான நபருக்கு நேரா வழி நடத்தினார். இந்த காரியத்துல சரியான இடத்திற்கு நாங்க போக உதவி செய்தார். சரியான நேரத்தில் இந்த நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அனுக்கிரகம் செய்தார். இதற்கெல்லாம் எங்களுக்கு வீணான அலைச்சல்கள் ஆண்டவர் அனுமதிக்கல, தேவையில்லாத பண செலவுகள் ஆண்டவர் தரல, குழப்பங்கள் எங்களுக்கு ஏற்படல. மிக ஆசீர்வாதமாக எங்கள் காரியங்கள் வெற்றிகரமாய் முடிந்ததற்காக கர்த்தரை நாங்க துதிக்கிறோன்னு நிறைய பேருக்கு முன்பாக நீங்களும் சாட்சியிட வேண்டும். அதுதான் இன்றைக்கு தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. அப்ப நீங்க செய்ய வேண்டியதெல்லாம், உங்களை நம்பி ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்களா, அவங்களுக்கு முன்பாக உண்மையா இருக்கு. அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு உத்தரவாதத்தோட இருங்க. அதே நேரத்துல ஆண்டவருக்கு முன்பாக அவருடைய பரிபூரண சித்தத்திற்கு உங்களை முழுமையாக நீங்கள் அர்ப்பணித்து உங்க காரியங்களை நீங்கள் துவக்குவீர்களானால் அந்த காரியங்கள் வெற்றிகரமாய் முடியும். நீங்களும் அதை குறித்து சாட்சியாய் தேவனை மகிமைப்படுத்தலாம். பரலோக தேவனே, எங்களுடைய வாழ்வில் நீர் எங்களை நடத்தி வருகிற பாதைகளுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சாட்சியாய் மாற விரும்புகிறோம். அதற்கு எங்களை முற்றிலும் உம்முடைய சமூகத்துல அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.